அனைவருக்கும் வணக்கம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டீனா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இதில் இந்த லாப்லாஸ் ஃபார்ம் இந்த எஃப் ஆஃப் டிக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதில் எஸ் வரும் இல்லைங்களா, அந்த எஸ்ஸோட பிளேஸில் எஸ் ப்ளஸ் ஏ போடணும். எஸ்ஸோட பிளேஸில் எஸ் ப்ளஸ் ஏ போடுவீங்க, அவ்வளோதான். இது இ பவர் ப்ளஸ் ஏடி இருந்ததுன்னா எஸ்ஸோட பிளேஸில் எஸ் மைனஸ் ஏ போடுவீங்க. இப்போது அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் இ பவரில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது கொடுக்குற மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா இ பவர் வரல பாருங்கள். இதில் 2 பவர் மைனஸ் டி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈலாக் எடுத்துக்கலாம். ஈலாக் 2 பவர் மைனஸ் டி போட்டு கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி இங்கேயும் இ பவர் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 வச்சு பிரித்து போட்டிருப்போம். ஸோ அதை ரீகால் பண்ணுறக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் டி க்யூப் இருக்குதுங்க. முதல்ல டி க்யூப்க்கு லாப்லாஸ் போட்டிங்கன்னா என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் ப்ளஸ் 1 வரும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸோட பிளேஸில் எஸ் மைனஸ் 2 போடணும், அவ்வளோதான். இந்த இ பவரில் என்ன வருதோ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா எஸ்ஸோட பிளேஸில் எஸ் மைனஸ்ன்னு போடுவீங்க. இ பவரில் மைனஸ் வந்ததுன்னா எஸ்ஸோட பிளேஸில் எஸ் ப்ளஸ்ன்னு போட்டு அதை எழுதுவீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த சமம் போட்டோம். இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்ளம்ஸ் யூஸிங் த ஃபார்முலா. இந்த இது ஞாபகம் வச்சுங்க. எல் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அதாவது அந்த டீன்னு கொடுத்துருக்கா இல்லைங்களா, டீனா என்ன பண்ணோன்னா மைனஸ் டி பை டிஎஸ் ஒரே ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டிஎஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டீயும் ஒரு ஃபங்க்ஷனும் வந்ததுன்னா டி எஃப் ஆஃப் டினா மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் எஃப் ஆஃப் டி மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் எஃப் ஆஃப் டி. சரிங்களா? அதாவது ஒரே ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அடுத்தது வரும் டி ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன பண்ணால் 2 டைம்ஸ் டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர் போடுவீங்க, அவ்வளோதான். ஒரு டைம் டி வந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் 1 டைமு. டி ஸ்கொயர்னு வந்ததுன்னா 2 டைம்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் பார்த்திங்கன்னா டி சைன் ஸ்கொயர் டி. அப்போது டிக்கு என்ன போட சொல்லியிருக்கோம், மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் சைன் ஸ்கொயர் டி. சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா தெரியும், 1 மைனஸ் காஸ் 2t பை 2. இந்த 2 தூக்கி வெளியே போடுங்க. அப்போ டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் 1 மைனஸ் எல் ஆஃப் காஸ் 2t. கரெக்டுங்களா? இப்போ எல் ஆஃப் 1 தெரியும் நம்மளுக்கு, 1 பை எஸ்ன்னு படிச்சிட்டோம். மைனஸ் காசுனாவே எஸ் போடுவோம். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏவோட பிளேஸில் 2, அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் 1 பை 2 டி பை டிஎஸ் ஆஃப் 1 பை எஸ் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இது வரைக்கும் புரியுதா பாருங்கள். டி சைன் ஸ்கொயர் டீனா டி வந்ததுன்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டி இங்கே சைன் ஸ்கொயர் டி. சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம். இந்த 2 தூக்கி வெளியே போட்டோம். அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸ்ப்ளிட் பண்ணி லாப்லாஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்டிவ் எஸ். சரிங்களா? அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சோம்னா அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துருக்கோம். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 பை எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. திரும்ப அதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டோம். அப்போ எஸ் கியூ ப்ளஸ் 4s ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் பண்ண போகிறோம் யூ பை வி மெத்தடில். இப்போ யூ டாஸ் பண்ணும்போது இங்கே 0 ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? மைனஸ் யூ இன்ட்டு வி டாஸ் போடுவீங்க. யூ என்ன வரும், 4. வி டாஸ் என்ன வரும், 3s ஸ்கொயர் ப்ளஸ் 4. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் 4 3s ஸ்கொயர் ப்ளஸ் 4. அந்த மைனஸ் 4 தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த 4 தூக்கி வெளியே போட்டாங்க. அப்போ மைனஸ் 4 பை 2 ஆயிடுச்சு. 0 மைனஸ் ஆஃப் 3s ஸ்கொயர் ப்ளஸ் 4.
இப்போ -4ம் 2வையும் கேன்சல் பண்ணிவிட்டு -2ன்னு போட்டிருக்காங்க. இது அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 2 டைம்ஸ் 3s² + 4/s³ + 4s the whole square. எல்சிஎம் எடுத்திருக்கோம். u/v வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், கம்பைன் பண்ணிட்டோம். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா? ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் t sin h2t. t sin h2t. அப்போ tனா என்ன போடுவோம்? t sin h2t. ஸோ -d/ds of L of. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t sin h2t. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஸ்வல் t வந்தால் நம்ம என்ன சொன்னோம்? -d/ds ஆஃப்னு போட்டுக்கலாம். ஸோ -d/ds of L sin h2t. இதில் sin h2tக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a/s² - a². ஃபார்முலாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏங்கிறது 2 இல்லைங்களா? அப்போ 2/s² - 2² போடுவீங்களா? அப்போ 4 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எஸ்ஸு. அப்போ என்ன வரும் பாருங்கள், இது 0 ஆயிடுச்சு. அப்போ -u × v dash. அப்போ 2 × 2s/v². கரெக்டுங்களா? அப்போ மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 4s/s² - 4 the whole square. அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம எந்த சம்முக்கு எந்த இது அப்ளை பண்ணுங்கிறது வந்து மிக்ஸ் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t e power -3t sin 2t. நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்பவும் போல் நம்ம போடுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்துருச்சு பாருங்கள். e பவரும் வந்துருச்சு, tயும் வந்துருச்சு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா L of t sin 2t ஃபஸ்ட்டு மெத்தடில் t sin 2t போட்டு s → என்ன போடுவோம்? s + 3. முதல்ல இதை போட்டுக்குங்க. அடுத்தது என்ன? டீக்கு என்ன போடுவோம்? டிஃப்ரென்சியேஷன். -d/ds of L of sin 2t s → s + 3. பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா e பவரும் இருக்குது, tயும் இருக்குது. அப்போ L of இந்த e பவரில் மைனஸ் இருக்கனால s → s + 3 போட்டு t sin 2tயை எழுதிக்கிங்க. அடுத்தது t வந்தால் என்ன போடுவோம்? -d/ds of L of sin 2t. இதில் a/s² + 2². அப்போ 2/s² + 4. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u/v மெத்தடில் போட்டிங்கன்னா இது வெறும் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணவே வேணாம், 0 ஆயிடும். -u × v dash /v². அப்போ மைனஸும் மைனஸ் என்ன ஆயிடுச்சு? 4s/s² + 4 the whole square. இப்போ கொண்டு இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எஸ்ஸோட பிளேஸில் s + 3. அப்போ இங்கே s + 3 வரும். இங்கே s + 3 the whole square + 4 the whole square. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். எல்லாமே வந்துருச்சா? டீயும் வந்துருச்சு, இப்போ வந்துருச்சா? ஒன்றும் பயந்துக்க வேணாம். இப்போவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்ஸோட பிளேஸில் மாற்றுவோம். s → s மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பாருங்கள். பவர் மைனஸ் இருக்கனால ப்ளஸ். ஸோ எஸ்ஸோட பிளேஸில் அதை மாற்றிடுறோம். அவ்வளோதான். அதை போட்டுட்டு இது எப்பவும் போல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்சியேஷனையும் முடிச்சுட்டு அப்புறமா எஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் ஒரு சம் இந்த மாடலில் பார்த்துட்டு அப்புறமா t² வச்சு பார்க்கலாம். ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துட்டு அப்புறமா அடுத்த வீடியோவில் அடுத்த மாடல் போய்க்கலாம். இங்கே பாருங்கள். L of t sin ht cos 2t. கிட்டத்தட்ட நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். tயும் வந்திருக்கு, e பவரும் வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணலான்னா இந்த sin htக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? ஹைப்பர்போலிக்கில் sin hxனால் என்ன போடுவோம்? e power x minus e power minus x/2. அப்போது e power t minus e power minus t/2 போடுவோம்.
e power t minus e power minus t by 2 by 2 போடுவோம். e power t minus e power minus t by 2 போடுவோம். அதை போட்டுக்கலாம். அந்த cos 2t அப்படியே வச்சுருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். L t ஆஃப் sin htக்கு e power t minus e power minus t by 2 cos 2t போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அது தூக்கி வெளியே போட்டுருங்க. 1/2 ஆயிரும். ஸோ என்ன வரும், எல் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எல் ஆஃப் டி இ பவர் டி காஸ் 2t மைனஸ் எல் ஆஃப் டி இ பவர் மைனஸ் டி காஸ் 2t. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இங்கேயே படிச்சிட்டோம். இ பவர் வரதில் எஸ்டென்ஸ்னு மாற்றிக்குவோம். பேலன்ஸ் 2 தான் உள்ளே போட்டிருக்கோம். கரெக்டாக? நல்லா பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி தான் இ பவர் டி வருது. அப்போ எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் 1. இப்போ இதை மட்டும் உள்ளே போட்டிருக்கோம். டி காஸ் 2t. புரியுதா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இ பவர் மைனஸ் டீனா எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1 பேலன்ஸு டி காஸ் 2tயை உள்ளே போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்கு பாருங்கள். டி வந்து என்ன போடுவோம், மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் L cos 2t. இங்கே மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் போடுவோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் போட்டோம், அவ்வளோதான். டி பை டிஎஸ் ஆஃப் L cos 2t. இங்கே எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் 1, இங்கே எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1. பொறுமையாக பாருங்கள். ஒன்றும் பண்ணலை. சைன் ஹெச்டிக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த 2 வெளியே போட்டோம். 2 வெளியே போட்டோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இ பவர் டீனா எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் 1, இ பவர் மைனஸ் டீனா எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1. அப்போ டி வந்தனால ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் காஸ் 2t. இங்கே மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் காஸ் 2t தான். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால ப்ளஸ் போட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ லாப்லாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன வரும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. கரெக்டுங்களா? எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும். அப்போ 2 ஸ்கொயர்டு 4 ஆயிடுச்சு. இங்கேயும் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு வரும். அப்போ 2 ஸ்கொயர்டு 4 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ யூ பை வி மெத்தடில் பண்ணிடலாம். இது யூ, இது வின்னு வைப்பீங்களா? அப்போ யூ டாஸ். இப்போ 1 இன்ட்டு யூ டாஸ் வி மைனஸ் யூ வி டாஸ் பை வி ஸ்கொயர். இப்போ யூ டாஸ் பண்ணும்போது 1 இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் யூ. அப்போ எஸ் இன்ட்டு வி டாஸ் 2s பை வி ஸ்கொயர். இதே தான் இங்கேயும் வரும். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 2s ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை வி ஸ்கொயர். இங்கேயும் அதே மாதிரி தான் 4 மைனஸ் எஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து இதோக்கு வந்து எஸ்ஸோட ப்ளேஸில் எஸ் மைனஸ் 1 போடணும். இங்கே வந்து எஸ்ஸோட ப்ளேஸில் எஸ் ப்ளஸ் 1 போடணும். ஸோ இங்கே வந்து இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மைனஸை நியூமரேட்டரில் மாற்றிட்டோம்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆயிரும். ஸோ எஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பை இது எஸ்ஸோட ப்ளேஸில் எஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் அதே மாதிரி எஸ்ஸோட ப்ளேஸில் எஸ் ப்ளஸ் 1 போடுங்க. அப்போ இங்கே வந்து எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது எஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? இங்கே வந்து எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். எஸ் ப்ளேஸில் எஸ் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலைங்க. பொறுமையாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து ஒரு டி வச்சு வரும். அதாவது எல் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி வந்து எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி. டி ஸ்கொயர் என்ன பண்ணால் டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர் பண்ணுவோம். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். அடுத்து ஒரு டி கியூப் வச்சு வரப்போ 3 வாட்டி பண்ணணும். மற்றபடி மெத்தட்லாம் ஒன்று தான். எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்சியேஷனை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். டி வரனால இது ஒன்றுமே, அதாவது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க் இருக்குது. இது வந்து ஃபார்முலா வச்சு நம்ம லாப்லாஸ் பண்ணுறது. சரிங்களா?
இதில் ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நம்ம வந்து பிளான் படி நம்ம பிப்ரவரி மாதம் 3 சாப்டர் முடிக்கணும். இப்போ 3rd சாப்டர் போய்கிட்டுருக்கு. லாப்லாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு யூனிட் 3ல் பேலன்ஸ் உள்ள முன்னாடி உள்ள டிஃப்ரென்சியேஷனை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.